இத்தனை பெருமிதங்களை ஒருங்கே பெற்ற நம் அரசியல் அமைப்பு சட்டத்தை இயற்ற அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்டது. நம் மண் உரிமை, மக்கள் உரிமை, பெண் உரிமை, சமூக நீதி, சமத்துவம் என ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ந்து கூடி விவாதித்து ஆய்ந்து அறிந்து வடிவம் கொடுத்து பின் சட்டவாக்க அவையில் சமர்ப்பித்தனர். அதன் பிறகு பல கட்ட வாத விவாதங்களுக்கு பிறகு சட்டவாக்க அவை உறுப்பினர்களின் ஒப்புதல் பெறப்பட்டு 1950 ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் முழுமையாக நம் அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஜனநாயகத்தின் ஒப்பற்ற நாளைத்தான் நாம் இன்று குடியரசு தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சாதனை சரித்திரங்களோடு சகோதரத்துவத்தோடு நம் எதிர்கால தலைமுறைகளும் கொண்டாட வழிவகுத்து கொடுப்போம். உலகின் மறுமலர்ச்சியே மக்களாட்சி மலர்ந்த நாடுகளால் மட்டுமே சாத்தியமானது. அவற்றுள் மிகப்பெரிய மக்களாட்சி நாடாகிய நம் நாட்டிற்கு தனி பெருமிதம் உள்ளது. அகிம்சையை உலகிற்கு போதித்த நம் நாட்டின் பெருமிதம் இமயம் போல் உயர்ந்ததற்கு இங்கு நடக்கும் மக்களாட்சியே அடித்தளம். உலகம் போற்றும் நம் மக்களாட்சிக்கு நமது அரசியலமைப்பு சட்டமே அடித்தளம். நம் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த அன்று விடுதலை போராட்ட வீரரும் தியாகசீலரும் கற்றுணர்ந்த கல்வியாளரும் உயர் குணங்களில் தகைமையாளரும் தனித்துவமிக்க தலைவருமான முனைவர் திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்திய நாட்டின் முதல் குடியரசு